பேசி மயன வச்சுக்கோ. என்ன பேசிக்க? ஒரு ஆம்பளை ஆகட்டும், ஒரு பொம்மனாட்டி ஆகட்டும், பொம்மனாட்டி ஆகட்டும் கீழே தான் சூத்து கூட படத்துல இருக்கும். கீழே தான் பேருவாங்க, வாயில பேருவாங்க. ஐயா இது ஃபுல் பேண்ட் போட்டுருக்கீங்க. நீ சொல்ற மாதிரி கிடையாதெல்லாம் இது. இது புல்காய் பேண்ட் இல்ல, லவடாய் பேண்ட் இல்ல. இது பேர் என்ன தெரியுமா? இது பேர் தான் பீட்டாங்கி. பீட்டாங்கினா பேர் தான் பீட்டாங்கி. எப்படி பீட்டாங்கன்னு கேளு. எப்படி? என் வீட்டுல நாங்க 4 பேரு. யார் யார் தெரியுமா? நான் ஒண்ணு, என் வீட்டுக்காரி ஒண்ணு, எங்க ஒய்ஃப் ஒண்ணு, சம்சாரம் ஒண்ணு. எல்லாருமே ஒண்ணுங்கடா. கரெக்டா சொல்றது கேட்கலாடா. பரதேசி. இப்போ வந்து என் வீட்டுல 4 பேரு. நான் ஒண்ணு, என் வீட்டுக்காரி ஒண்ணு, என் சம்சாரம் ஒண்ணு, என் ஒய்ஃப் ஒண்ணு. 4 பேர் வச்சிருக்கிறியா? 4 பேரை நான் வச்சுக்கிறோம். பரதேசி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது. 4 பேரும் ஒரு நாள் 7 பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே பேரு. என் சம்சாரம்னு சொல்லு. எல்லாம் ஒண்ணேவா? ஒண்ணே. சம்சாரம், வீட்டுக்காரி, பொண்டாட்டி எல்லாம் ஒண்ணேவா? சரி அப்படி இருந்தாலும் என் வீட்டுல வந்து 4 பேருன்னு சொல்ல பாத்தியா? சொன்னியே. யார் யார் தெரியுமா? நான் ஒண்ணு, என் வீட்டுக்காரி ஒண்ணு. இல்ல நான் ஒண்ணு, நான் ஒண்ணு, என் வீட்டுக்காரி ஒண்ணு, என் சம்சாரம் ஒண்ணு, என் வைஃப் ஒண்ணு. இல்ல நான் ஒண்ணு சொல்றத கேட்டு. நான் ஒண்ணு, என் கூட்டுக்காரி ஒண்ணு, எங்க மாமியா ஒண்ணு. இப்ப எப்படி வருது? அது கையில இருந்து தான் வாய் பேசுறதுனால இல்ல. நான் ஒண்ணு, என் கூட்டுக்காரி ஒண்ணு, என் ஒய்ஃப், எங்க மாமியா ஒண்ணு. ஏன் எங்க வீட்டுல இருக்கிறதுல நாங்க 4 பேரு. சரி ஒரு திடீர்னு என்ன பண்ணுங்க, திடீர்னு ஒரு பிளான் போட்டுங்க. ஏன்னா என்ன பிளான் தெரியுமா? நேர புத்து கோயில இருந்து கிளம்பலாம், திருப்பதி போயிடலாம். மேல் திருப்பதிக்கு சாமியா பாக்குறது தான். கோயில்ல சாமியை பாக்குறீங்க. ஓ திருப்பதிக்கு சாமி வேண்டுதல் பாக்குறீங்க. ஆமா. போறவங்க என்ன பண்ண, நேர போட்டு ஒரு கார் ஒன்று பேசுனேன் வாடகை கார். ஆமா வாடகைக்கு. யாரு கேளு. இப்ப இங்கிருந்து நேர திருப்பதிக்கு பஸ் போகுது. ஆமா. நம்மளுக்கு அவர் ஆத்திரம் அடிச்சா நிப்பாடுவாங்களா? நிக்க மாட்டோம். ஆமா. அதனால நான் என்ன பண்ணேன், நானே எங்க மாமியார் போனது நேரா போய் ஒரு சும்மா ஒன்று பேசிட்டுங்க. ஓ டாடா சும்மா பேசிட்டு நேரா கூட்டியா நேரா போடுது. ஒரு 50 கிலோ அரிசி வாங்கணும். 50 கிலோ அரிசி எதுக்கு? அன்னதானத்துக்கு. அங்க போன வரங்களுக்கு போறவங்களுக்கு எல்லாம் போடக்கூடாதா? சாப்பாடு செஞ்சு போடணும். செஞ்சு போடணும் இல்லையா? நான் என்ன பண்ண ஒரு